صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மாபாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து பல செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானில் படைத்திருக்கின்ற நட்சத்திரங்கள் எதற்காக படைக்கப்பட்டது, அவைகளை எதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். வானத்தின் அலங்காரத்திற்காக, எரிகற்களாக, பயணிகளுக்கு வழிகாட்டக்கூடியதாக, இந்த 3 காரணங்களுக்காக மட்டும்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நட்சத்திரங்களை படைத்தான் என்பதை உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த 3 காரணங்கள் அல்லாமல் நம்முடைய காரியம் வெற்றி பெறுமா, தோல்வி அடையுமா, வியாபாரத்தில் லாபம் ஏற்படுமா, நஷ்டம் ஏற்படுமா, ஒரு காரியத்தை தொடங்கலாமா வேண்டாமா என்பதை அறிந்து கொள்வதற்காக நட்சத்திரங்களை வைத்து நேரங்கள் பார்ப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். நாட்களுக்கோ நேரங்களுக்கோ இறைவனுடைய படைப்பினங்களுக்கோ நட்சத்திரங்களுக்கோ வெற்றி தோல்வியை, லாபம் நஷ்டத்தை, இன்பம் துன்பத்தை தரக்கூடிய ஆற்றல் ஒரு புள்ளியின் நிழலளவிற்கு கூட அல்லாஹ்வினால் வழங்கப்படவில்லை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். வெற்றியும் தோல்வியும், லாபமும் நஷ்டமும், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது அல்லாஹுவினால் தானே தவிர அல்லாஹுடைய படைப்பினங்களினால் இந்த மாற்றங்கள் ஏற்படவே செய்யாது என்பதை உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நேரம் ஒருவருக்கு நல்ல நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குமானால், வெற்றியை தரக்கூடிய ஆற்றல் இருக்குமானால், லாபத்தையும் இன்பத்தையும் தரக்கூடிய ஆற்றல் இருக்குமானால், அந்த குறிப்பிட்ட நேரம் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் லாபம் ஏற்பட வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இன்பம் ஏற்பட வேண்டும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு அவருடைய எண்ணப்படி அவருக்கு அது நல்ல நேரமாக இருக்கும், அவருடைய மனைவிக்கு கெட்ட நேரமாக இருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல நேரமாக இருக்கும், பேரம்பேத்திகளுக்கு கெட்ட நேரமாக இருக்கும். ஒருவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்ற அதே நேரத்தில் ஒருவருக்கு நோய் ஏற்படும். ஒருவருக்கு லாபம் ஏற்படுகின்ற அதே நேரத்தில் மற்றவருக்கு நஷ்டம் ஏற்படும். ஒருவருக்கு வெற்றி ஏற்படக்கூடிய அதே நேரத்தில் ஒருவருக்கு தோல்வி ஏற்படும். ஒரு நேரம் மக்களின் தவறான எண்ணத்தின் பிரகாரம் அது நல்ல நேரமாக இருந்தால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அது நல்ல நேரமாக இருக்க வேண்டும். ஆளுக்கு ஆள் இவருக்கு உனக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஜோதிடர்கள் கணிக்கின்றார்கள். உனக்கு நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் உனக்கு இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு வெற்றி ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி,
அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற கிதாபிலே 2230வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷையின் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமன். ஒவ்வொரு முஸ்லீம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பேப்பரை வாங்கினா அதில் ஜோதிடத்தை பார்க்கறது, ஜோசியர்களை பார்த்தா கையை நீட்டுறது, ரேகை சரியாக இருக்குதா, எனக்கு கிரகம் சரியாக இருக்கிறதா, நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன், இந்த காரியத்தை தொடுக்கலாமா தொடுக்க வேண்டாமா என்றெல்லாம் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஜோசியம் பார்க்கின்றவர்களிடத்தில் தங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்கக்கூடிய மனித சமுதாயத்தை, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை இன்றைக்கும் நாம் பார்த்து வருகின்றோம். இவர்களுக்கு எச்சரிக்கை விடுவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்தா அர்ராஃபன். அர்ராஃபன் என்ன அர்த்தம்? நட்சத்திரத்தை கொண்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர். ஒருவன் அர்ராஃபிடத்தில் வந்து ஃபஸஅலஹு அன் ஷையின், தன் எதிர்காலத்தை குறித்து அவரிடத்தில் கேட்டு அவர் சொன்னதை இவர் நம்புவாரேயானால் உங்களுக்கு அடுத்த மாதம் வெற்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அடுத்த மாதம் உங்களுக்கு தோல்வி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே இந்த காரியத்தை செய்யாதீர்கள். நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான் அவரும். எதிர்காலத்தை அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உண்டு. அடுத்த செகண்டில் என்ன நடக்கும் எனக்கும் தெரியாது, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தெரியாது. ஆனால் உலகம் உள்ளளவும் என்ன நடக்கும் என்பதை துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆறறிவு கொண்ட மனிதன் தன்னை போன்ற மனிதனுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டு அவன் ஏதாவது சொல்வானேயானால் அதை உண்மை என்று நம்புவானேயானால் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமன். யார் ஜோதிடத்தில் சென்று அவர் சொல்வதை நம்புகின்றாரோ அவருடைய 40 நாள் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 40 நாள் தொழுகை. சரி, இவர் 40 நாள் தொழுதிருந்தா தானே, தொழுகலை அப்படின்னா 40 நாள் தொழுகவில்லை என்றால் என்ன குற்றமோ அந்த குற்றத்தை இவர் தலையில் அல்லாஹ் சுமத்தி விடுவார். ஒரு தடவை ஜோசியம் பார்த்தால், அது நட்சத்திர ஜோசியமாக இருக்கட்டும், கிளி ஜோசியமாக இருக்கட்டும், கைரேகை ஜோசியமாக இருக்கட்டும், வீட்டை விட்டும் புறப்படும் போது நாள் நட்சத்திரத்தை பார்த்து புறப்படுவதாக இருக்கட்டும், அப்போ ஜோசியம் பார்ப்பாரேயானால் ஜோசியர் சொல்வதை காது கொடுத்து கேட்டது உண்மையாக நடக்கும் என்று நம்புவாரேயானால் அவர் தொழுகையாளியாக இருந்தால் 40 வக்து 40 நாள் 500 வக்துகள் அவருடைய தொழுகை அடிபட்டு போகும். தொழுகாதவராக இருந்தால் ஏற்கனவே உள்ள பாவத்தை விட 40 நாள் தொழுகவில்லை என்றால் என்ன பாவம் ஏற்படுமோ அந்த பாவத்தை அவருடைய ஏட்டில் அல்லாஹ் பதிவு செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற நட்சத்திரங்கள், அதனுடைய ஒளிகள் கூட பூமியை வந்தடைவதற்கு பல மணி நேரங்கள் ஆகிறது. கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற நட்சத்திரத்திற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அல்லாஹ் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கின்றார். அதை வைத்து நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர நட்சத்திரங்களை பார்த்து நேரங்களையும் காலங்களையும் வெற்றியையும் தோல்வியையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் ஒருவன் கணிப்பானையானால் அவன் மிருகத்தை விட கேவலமானவன். மிருகங்கள் கூட நாள் நட்சத்திரம் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துதான் ஒரு பறவை தன் கூட்டிலிருந்து பறந்து செல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவு கொடுப்பதை போன்று ரிஸ்கை கொடுப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள்.
திருமணம் என்றாலும் புதுமனை புகுவிழா என்றாலும் வீடு கட்ட துவங்குவதாக இருந்தாலும் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் வெளியூருக்கு பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் நாள் நட்சத்திரங்களை பார்த்துதான். இன்னும் ஒரு சிலர் படித்த மேதாவிகள் எவ்வளவோ படிச்சிருப்பாங்க, பல பட்டங்களை வாங்கியிருப்பார்கள். ஆனால் அவர்களும் அந்த நாள் நட்சத்திரத்தை பார்த்துதான் தங்கள் காரியத்தை துவங்கக்கூடிய ஒரு அவலமான சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். விமானம் புறப்படும் பொழுது எலுமிச்சம்பழத்தை வைப்பார்கள். கார் புறப்படும் பொழுது 4 சக்கரங்களிலும் எலுமிச்சம்பழங்களை வைப்பார்கள். அதன் மீது சக்கரத்தை ஏற்றி அந்த பழங்களை நசுக்கி வாகனத்தை செலுத்துவார்கள். இப்படி செலுத்தினால் விபத்துக்கள் ஏற்படாது என்பது அவருடைய எண்ணம், தவறான எண்ணம். அந்த 4 பழத்தை 4 ஏழைகளுக்கு கொடுத்து ஜூஸ் போட்டு குடிங்கன்றாலும் அவங்க மனதார வாழ்த்துவாங்க. உங்கள் பயணம் சிறப்பாகட்டும், வெற்றியாகட்டும், பாதுகாப்பான பயணமாக அமையட்டும், வாழ்த்துவார்களே. அதை விடுத்து பழங்களை நசுக்கி இந்த காரியத்தை நாம் செய்தால் இது அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியம் அல்ல, மாற்றமான காரியம்தானே. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ நாள் நட்சத்திரம் பார்ப்பது என்பது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு காரியம். மற்ற சமுதாய மக்களுக்கு முஸ்லிம்கள் தான் முன்னோடியாக திகழ வேண்டும். ஆனால் முஸ்லீம்களே நாள் நட்சத்திரம் பார்த்தால், திருமண பத்திரிகையில் பாருங்கள், அந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள்ளால், அது நல்ல நேரம். அவங்களுடைய கணிப்பின் பிரகாரம் நல்ல நேரங்கள் பார்த்து பயணத்தை துவங்குகின்றார்களே, அவர்களெல்லாம் வெற்றியாக போய் சேர்ந்தார்களா, வீட்டிற்கு வந்தார்களா? எத்தனை விபத்துக்கள், மரணம் ஏற்படுகிறது. திருமணங்களிலே நாள் நட்சத்திரம் பார்த்து திருமணம் செய்கின்றார்களே, அந்த திருமணத்திலே தீப்பிடித்து எத்தனை மணமக்கள் கருகி செத்திருக்கிறார்கள் தெரியுமா? அப்போ இழந்தே நமக்கு தெரிய வேண்டாமா? நாள் நட்சத்திரம் என்பது நம்முடைய நேரங்களை கணிப்பதற்காக அல்ல. நட்சத்திரம் என்பது இறைவன் எந்த காரியத்தை சொல்லி காட்டுகின்றானோ, வேறு அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கலாம், அதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் நம்முடைய காரியங்களை துவங்கலாமா, துவங்குவது கூடாதா என்பதற்கு நட்சத்திரங்களை நாம் பயன்படுத்துவது கூடாது, நேரங்களை பயன்படுத்துவது கூடாது. 6 மணிலேருந்து 6:30 மணிக்கு வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க ஜோசியர்கள். அதை இவர்கள் நம்புகின்றார்கள். ஆனால் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேருடைய கை கடிகாரமும் 5 வகையான நேரங்களை காட்டும். யார் கடிகாரத்திலே 6 to 6:30 என்று கணிப்பார்கள். ஜோசியர் ஒரு கடிகாரம் வச்சிருப்பார், அது 6:05 காட்டும். ஜோசியம் பார்க்க போகிறவன் ஒரு கடிகாரம் கட்டியிருப்பாங்க, அது 6:10 காட்டும். அப்போ எந்த கடிகாரத்தை வைத்து நேரத்தை இவர்கள் கணிப்பார்கள்? உலகத்தில் எந்த 2 கடிகாரமாவது ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தை காட்டுகிறதா? இல்லையே. அப்போ யாருடைய கடிகாரத்தை வைத்துக்கொண்டு நல்ல நேரத்தை கணிப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நன்மை தீமை, லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, இவைகளையெல்லாம் கணிப்பது நட்சத்திரங்கள் அல்ல, நேரங்கள் அல்ல, காகம் அல்ல, கழுதை அல்ல, கிளி அல்ல, கைரேகை அல்ல. நான் நல்ல நேரங்களையும் நேரங்களை கணிப்பது என்பது அல்லாஹ் மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்தான் வெற்றி தோல்வியை கொடுப்பான். ஆமன்து பில்லாஹி மலாய்கதிஹி குதுபிஹி வருசுலிஹி நாமெல்லாம் நம்பி இருக்கின்றோம். அந்த ஈமானுடைய வரிசையில் வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹுவினால் தான் ஏற்படுகின்றதே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பினங்களினால் அவைகள் ஏற்படவில்லை என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, இவன் மூஞ்சில நான் முழித்தேன், எனக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் அவர் மூஞ்சில் இன்னொருத்தரும் முடிச்சிருப்பார், அவருக்கு தோல்வி கிடைச்சிருக்கும். நாம் பறிக்கின்றோமா இல்லையா? நான் நடந்து செல்லும்போது ஏத்தாப்புல விதவைகள் வந்தார்கள்,
எனவே என்னுடைய காரியம் தோல்வியை தழுவியது. அதே விதவைகளை பார்த்தவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கும். அப்போ இழந்து என்ன தெரியுது? வெற்றியும் தோல்வியும் லாபமும் நஷ்டமும் அல்லாஹ்வினால் மட்டும்தான் ஏற்படுகின்றதே தவிர அல்லாஹுடைய படைப்பனங்களினால் ஏற்படவில்லை என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். வயின் துசிபுகும் ஹசனத்துன் யகூலு ஹாதிஹி மின் இந்தில்லா. அவர்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹ்வினால் ஏற்பட்டது என்று சொல்வார்கள். வயின் துசிபுகும் செய்யாத்துன் யகூலு ஹாதிஹி மின் இந்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார்கள், அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால், தோல்வி ஏற்பட்டால், நஷ்டம் ஏற்பட்டால், சோதனை ஏற்பட்டால், முகம்மதே இது உன்னால் தான் ஏற்பட்டது என்று சொல்வார்கள். உன்னை நாங்கள் பார்த்தோம், உன் பேச்சை நாங்கள் கேட்டோம், அதனால தான் எங்களுக்கு செய்கை ஏற்படுகிறது, நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்லும் மின் இந்தில்லா. வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் நோய் ஆரோக்கியம் எல்லாமே அல்லாஹ்வினால் தான் ஏற்படுகிறது. மனிதர்களால் அல்ல, நட்சத்திரங்களால் அல்ல, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களால் அல்ல, எல்லாமே அல்லாஹ்வினால் தான். சிந்தித்து பார்க்க வேண்டும். குல்லும் மின் இந்தில்லா, குல்லும் மின் இந்தில்லா. இதை ஒவ்வொரு மூமீனான ஆண்களும் பெண்களும் தங்கள் மனதில் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். லாபம் நஷ்டம் யாரினாலும் அல்ல. உங்களோட வந்தேன் எனக்கு வெற்றி, அந்த அவரோட போனேன் எனக்கு தோல்வி, இது ஷிர்கான வார்த்தைகள். அல்லாஹ் தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறான் என்பதை நாம் முழுமையாக நம்பி வாழ வேண்டும் என்று அல் குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஆக அருமையானவர்களே, தயவு செய்து குழந்தை பிறந்தாலோ, திருமணம் செய்வதாக இருந்தாலோ, வீடு கட்டுவதாக இருந்தாலோ, புதுமனை புகுவிழா செல்வதாக இருந்தாலோ, நமக்கு எந்த நேரம் ஒத்து வருகிறதோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை நாம் நடத்த வேண்டும். அதை விடுத்து காலண்டரை எடுத்து நம்ம நட்சத்திரம் இது, நமக்கு ராகு காலம் எது, யமகண்டம் எது, நல்ல நேரம் எது பார்த்தால் 40 நாள் தொழுகை அடிபட்டு போகும். தொழுதிருந்தால் 40 வக்து தொழுகை, 40 நாள் தொழுகை. நாம் தொழுகவே இல்லைன்னா 40 நாள் தொழுகவில்லை என்றால் என்ன குற்றமோ அந்த குற்றம் நம் மீது சுமத்தப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் மீதமுள்ள செய்திகளை பார்த்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد